ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு கோட்ரன். இப்போ நம்ம ஜாவா கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. ஸோ முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் பண்றது எப்படி, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பா ஜாவால வந்து இறங்கலாம். அதுக்காக வந்து இப்போ பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, வேரியபிள்ஸ் இல்லைனா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிளாஸ் அப்படின்னு என்ன, முதல்ல இம்பார்ட்டண்டா கிளாஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன, மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஜாவால மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாரி, ஜாவால மெத்தட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கோடிங் அப்புறம் ஜாப் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலா நம்ம மேக்ஸ் கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ வேரியபிள் அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு வேல்யூவை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வேரியபிள்ல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டோர் பண்ற வேல்யூ என்ன டைப்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா டைப்ஸ்ல வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு. ஸோ நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங், அரே, லிஸ்ட், செட்டு இந்த மாதிரி வந்து ஜாவால டிஃபைன் பண்ண அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ், அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ், அப்புறம் கேரக்டர். கேர்னா அதாவது சிங்கிள் கேரக்டர் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ பூலியன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா அது வந்து கிளாஸா இருக்கும். ஒரு கிளாஸா வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாவால இருக்கக்கூடிய இந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. அரே அப்படிங்கிறதும் அதே மாதிரி. லிஸ்ட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். அரே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் போக போக பார்ப்போம். இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம், வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மூணு விதம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பார்ட், செகண்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன். அந்த வேரியபிள் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் வேல்யூஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்றது. ஓகேவா? யூசிங் வேரியபிள்ஸ். இந்த மூணுமே வந்து நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்றது வந்து என்ன அப்படின்னா, டிக்ளரேஷனுக்கு வந்து வேரியபிள்ல என்ன டேட்டா டைப் வந்து நீங்க ஸ்டோர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டீஜரை ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த டேட்டா டைப் வந்து இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், எந்த வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து டிக்ளரேஷனுங்கிறதுனால நம்ம வந்து இங்க இந்த மாதிரி வந்து செமிகாலன் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்றது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ. இப்போ நான் ஒன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்றது வந்து நீ பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஆட் பண்றேன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதுல வந்து நான் வேரியபிள் வந்து போட்டுருவேன். ஸோ வேரியபிள் நேம் போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க வந்து நான் இப்போ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஒரே லைன்ல வந்து நம்ம வேரியபிள்ஸ் இதை வந்து டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் ரெண்டுமே ஒரே லைன்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் வந்து டேட்டா டைப், என்ன டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சின்டாக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டீஜரா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வேரியபிள் நேம் வந்து நான் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது என்னோட வேற ஏதாச்சும் பிசிக்ஸ் மேக்ஸ் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸ் மார்க் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீஜர்ல நம்ம வந்து மேக்ஸ் மார்க் வந்து 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம்.
போத் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் அதை வந்து நம்ம ஒரே லைன்ல பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்றதுக்கு நம்ம system.out.println அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம போடணும். இது வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மெயின் ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இதை வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு இந்த வேரியபிள் நேமை வந்து இங்க நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படிங்கிறத. ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம். ஸோ பிரிண்ட் இதில் வந்து நம்ம ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறத 20ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கேரக்டர் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் நேம் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எஸ் வந்து சிங்கிள் கோட்ல நம்ம என்ன கேரக்டர் யூஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். இது வந்து நான் ஒரே ஒரு கேரக்டர் தான் கொடுக்கணும். கியூன்னு கொடுத்தாச்சு. இப்போ கியூன்னு கொடுத்துட்டு செமிகாலன் வச்சிட்டோம் அப்படின்னா இங்க system.out.printlnல நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். கியூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வேரியபிள் நேம்குள்ள இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அது என்ன டைப் அப்படிங்கிறது இங்க நம்ம முன்னாடி போட்டிருப்போம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்டு இன்டீஜர் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேட்டா டைப். அடுத்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாயிண்டிங் வேல்யூஸ். ஃப்ளோட்டும் பாயிண்டிங் வேல்யூ ஸ்டோர் பண்றது. பட் ஆனால் வந்து சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஃப்ளோட்ல வந்து இவ்வளோ சைஸ் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ இன்டீஜர்ல வந்து இப்போ ஒரு 300 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க லாங் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 300 வேல்யூன்னு கிடையாது, அதுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த சைசஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டோட்டலாக நம்ம 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து ஜாவால இருக்கு. பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேர். ஸோ நம்ம கேர் எப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கேர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து இன்டீஜரையும் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்க வந்து லாங் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டு பாருங்க. ஸோ பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த பைட் அப்படிங்கிறது வந்து 127 நம்பர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 128 நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து லாங் அப்படிங்கிறது இன்டீஜரை விட பெருசா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம லாங்ல ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படிங்கிறது 4 பைட்ஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃபிராக்ஷனல் நம்பர், அதாவது டிவைட் பண்றோம்னா அந்த நம்பர் 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸை வந்து நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட லாங்கா போச்சு அப்படின்னா நம்ம வந்து டபுள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே வந்து பாயிண்டிங் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றது இந்த ஃப்ளோட்டும் டபுள். ஸோ இந்த மாதிரி வந்து சைசஸ் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் பிபிடியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கோர்ஸ் முடியும் போது பிபிடி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, அதுக்கு வந்து நான் இப்போ ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ கேர், இன்ட், பூலியன், டபுள், ஃப்ளோட், பைட், ஷார்ட், லாங் இது எல்லாத்தையுமே ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பூலியனுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் கன்சோலில். ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. 30 ட்ரூ, ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 30 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜருக்கானது, பூலியன், டபுள், அப்புறம் அதே மாதிரி வந்து கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம இங்கே கேர் அப்படின்னு யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டேட்டா டைப்ஸ் தான், ஆனால் கீவேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் கீவேர்ட்ஸ். இந்த பப்ளிக் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்டு, கிளாஸ் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்டு. ஒவ்வொன்றும் ஒரு வேலையை வந்து செய்யும். ஓகேவா? ஸோ டோட்டலா ஜாவால 52 கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டகரிஸ்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸ், ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இதெல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீவேர்ட்ஸை வந்து நீங்க இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேர் s = q அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள்ஸ் நேம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ண கூடாது. ஸோ அடுத்து வந்து பூலியன், பைட் இந்த மாதிரி 52 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நீங்க வந்து ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ டைம் ஆகும் நம்ம சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்னென்ன பார்ப்போம்.